ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மிதர்ஸ் கிச்சன் ஃபேமிலி. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே பில் பண்ணி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ என்ன பண்ண போகிறேன், வீடியோ பொருள் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கணும், இது போட்டுக்கலாம், கடலப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 2 வரமிளகாய் போட்டுக்கிட்டேன், நல்லா வதக்கிட்டுக்குங்க. பூண்டு 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு புடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல். நான் வந்து பீட்ரூட்டு ஒரு 3 பீட்ரூட் நார்மல் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு புடிசாக நறுக்கி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இடையில வதக்கி விட்டுட்டு ஒரே ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற போல். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்தோடனே எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவி போட்டுக்கலாம், இல்லைன்னா அரைச்சும் போட்டுக்கலாம். ஒரு பல் லைட்டாக ரொம்ப குறக்கணும் இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சி போட்டுக்கலாம். விருப்பப்பட்டுங்க போட்டுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.